அனைவருக்கும் வணக்கம். வரும் ஞாயிறு அன்று திருமண யோகம் தரும் நந்தி கல்யாணம். நந்தி கல்யாணம் பார்த்தோருக்கு முந்தி திருமணம் ஆகும் என்பது இதன் பொருள். அதன்படி நந்தி கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடைபெறுவதற்குள் திருமணம் நடைபெற்றுவிடும் என்கின்றனர். 6/4/2022 அன்று நந்தி திருமணம் காலை 8 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் அரியலூர் அருகில் இருக்கும் திருமாழப்பாடி எனும் திருத்தலத்தில் நடைபெறுகிறது. பிரதோஷ நாயகரான நந்தியம்பெருமான் அவதாரம் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. சீலாத முனிவர் என்பவருக்கு விதகால்யர் என்ற பெயரும் உண்டு. அவர் மனைவி பெயர் சித்ராவதி. இவர்களுக்கு நெடுநாள் ஆகியும் புத்திரப்பேறு இல்லை. அதனால் அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். இவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். முனிவரே, நீங்கள் எப்போதாவது யாகம் செய்வதற்காக நிலத்தை விழும்போது என்னை போன்ற வடிவுடன் அழகான ஒரு புதல்வரை பெறுவீர்கள் என கூறி மறைந்தார். சில காலம் கழித்து சீலாத முனிவர் யாகம் செய்ய எண்ணிய நிலத்தை உழுதபோது ஏற்காலில் தட்டுப்பட்ட ஒரு செப்பு பெட்டகத்தை மண்ணிற்குள் இருந்து எடுத்தார். அதில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தது. அதற்கு 4 கால்கள் இருந்தன. மேலும் சிவனைப் போல் ஜடாமுடியுடன் காணப்பட்டது. சிவவாக்கினை நினைவு கூர்ந்த முனிவர் அக்குழந்தைக்கு செப்பேசன் என்று பெயர் சூட்டினார். 16 ஆண்டு காலம் சகல கலைகளிலும் வேத ஆகம புராண சாஸ்திரங்களும் வல்லவரானார் செப்பேசன். ஒருமுறை அவர் ஆழ்ந்த சிவசிந்தனையில் இருந்தார். அப்போது அவருடைய சிவனுடைய அந்தரங்க காவலராக இருந்ததும் அப்போது ஆடி என்ற அசுரனை சிவபெருமான் உத்தரவில்லாமல் அனுப்பியதால் சிவபெருமானால் சபிக்கப்பட்டு இப்பூமியில் பிறந்ததும் நினைவுக்கு வந்தது. பிறகு சிவனை நோக்கி ஒற்றைக்காலில் நின்று கடுத்தவம் புரிந்தார். அவர் தவத்தை கண்ட மனமகிழ்ந்த பரமேஸ்வரன் அவர் முன் தோன்றி செப்பேசருக்கு சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கங்கை நீர், இரவியின் கொங்கை நீர், இடப வாய் நுரை நீர் ஆகிய 5 வகை தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்து தங்கப்பட்ட மணிவித்து நந்தீஸ்வரர் என பெயர் சூட்டினார். அத்துடன் சிவன் தமக்கு சமமான அதிகாரத்தையும் சிவகணங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியினையும் முதல் குருநாதன் என்ற தகுதியினையும் நந்தீஸ்வருக்கு அளித்தார். பின்னர் பட்டு சாத்தி முடி அணிவித்து வீதி உலாவாக நந்தி தேவரை எடுத்து செல்கின்றனர். அன்று முதல் சிவனை விட்டு எங்குமே நீங்காமல் அவர் வாகனமாகவே ஆனார். அதனால் அவர் நந்திதேவர் என்று அழைக்கப்பட்டார். பரமேஸ்வரன் நந்திதேவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து அவருக்கு திருமாழப்பாடியில் வாழ்ந்து வந்த வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கிரபாத முனிவரின் மகளுமான சுயம் பிரகாச என்ற பெண்ணை பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் திருமாழப்பாடியில் திருமணம் செய்து வைத்தார். இதுக்காக திருவையாற்றில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமாழப்பாடிக்கு நந்தீஸ்வரர் குதிரை வாகனத்திலும் ஐயரப்பர் அறம் வளர்த்த நாயகி வெட்டிவேர் பல்லாக்கிலும் செல்கின்றனர். திருமாழப்பாடியில் இரவு வைத்தியநாதரும் இரவி சுந்தராம்பிகையும் கண்ணாடி பல்லக்கில் வந்து மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைக்கின்றனர். அன்று மாலை நந்தீஸ்வரர் சுயம் பிரகாசரின் திருமணம் தாலி கட்டும் நிகழ்ச்சியுடன் முடிவடைகிறது. திருமணம் முடிந்ததும் புதுமண தம்பதியருக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. பின்னர் அங்கு இருக்கும் அனைவருக்கும் பிரசாதம். பின்னர் புதுமண தம்பதியர் இறைவன் ஐயரப்பர் தர்ம சம்பர்த்தினி திருவையாறு புறப்பட்டு வருகின்றனர். இந்த திருமண விழாவுக்கு திருவையாறு மற்றும் அதனில் உள்ள திருப்பாழனம், திருச்சேற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவேதிக்குடி, திருப்புந்துருத்தி, திருநெய்தானம் ஆகிய திருத்தலத்தில் இறைவன் சார்பில் அவற்றின் சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு அன்பளிப்புகள் வழங்குகின்றனர். நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்பது பாண்டோர் வாக்கு. நந்தி கல்யாணம் பார்த்தோருக்கு முந்தி திருமணம் ஆகும் என்பது இதன் பொருள். அதன்படி நந்தி கல்யாணத்திற்கு அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடைபெறுவதற்குள் திருமணம் நடைபெற்றுவிடும் என்கின்றனர். இதனால் ஆண்டுதோறும் திருமாழப்பாடியில் நடைபெறும் இந்த தெய்வீக திருமணத்தை பல்லாயிரக்கணக்கானவர்கள் திருவிழா கூடி சென்று தரிக்கின்றனர். ஆன்மீக அன்பர்களே, அதனால் திருமணம் ஆகாத இருப்பவர்கள் நந்தி கல்யாணத்தை பார்த்து திருமண பேறு பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அரியலூர் அருகில் இருக்கக்கூடிய திருமாழப்பாடின்றது ஊர். அங்கேருந்து அரியலூர்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது. அன்றைக்கு 6/4/2025 அன்றைக்கி காலையில் 8:30லேருந்து 9:30 மணிக்குள்ளே அந்த திருமணம் நடக்குது. ஸோ அனைவரும் வந்து அதை பார்த்து பயன்பெறுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த கல்யாணம் பார்த்தா அனைவருக்கும் வந்து கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்க, திருமண யோகம் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. அது பல பேருக்கு கண்கூடாகவும் நடந்திருக்கிறது அப்படின்றதுனால அதை வந்து மக்கள் நம்புகிறாங்க. அதனால் அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க எல்லோரும். ஸோ அதாவது கல்யாணத்துக்கு போனோமே கூட்டமாக இருக்குமோ அப்படின்ற பயம்லாம் கூட தேவையில்லை. அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் அரியலூரில் அந்த இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் இருந்தால் அதுவே போதும். அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த நந்தி கல்யாணத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் அப்படின்றத மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுவாக இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ இது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் அது நடக்கும். அதனால் இந்த ஆண்டு 6ஆம் தேதி நடக்கிறதுனால
அனைவரும் போய் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு அவசியம் இருக்கும் அவங்க போய் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.